ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஷாட்டில் இருக்க ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மோஷன் ட்ராக்கிங்னா என்னென்னா, ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்கும்போது அதோட பர்டிகுலர் ஏரியா செலக்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி சில எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது தான் மோஷன் ட்ராக்கிங். அது எப்படி இன்ஷாட்டில் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, வீடியோ கிளிக் பண்ணி நியூ கொடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு வீடியோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் டவுன் கார்னரில் கேன்வாஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. தென் வீடியோவில் இருக்க வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிடலாம். வாட்டர் மார்க் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டீட்டெயில்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எஃபெக்ட் நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு யாரோட ஃபேஸ் நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் ஒபாசிட்டி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட ஷேப் கூட நீங்கள் இதில் நிறைய அவைலபிளாக இருக்குது, எது வேணுமோ டிசைட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க இந்த டிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் அப்ளை ஆனதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணி வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போது நான் இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த மோஷன் வந்து ட்ராக் ஆகலை. நான் எந்த இடத்துல அந்த எஃபெக்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அதே இடத்துலையே தான் இருக்குது. இப்போது இந்த இடத்துல தான் வந்து நான் ட்ராக்கிங்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் லெஃப்ட் சைட் ஸ்க்ரால் பண்ணிங்க, ட்ராக்கிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா 2 டைப் ஆஃப் ட்ராக்கிங் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இந்த செலக்ட் கொடுத்து ஸ்டார்ட் ட்ராக்கிங் கொடுக்குறேன். இப்போது வீடியோ ப்ராசஸ் ஆகி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எந்த இடத்துலலாம் மூவ் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாமே அவங்க ஃபேஸ் ஹைட் ஆகி தான் இருக்குது. அண்ட் நீங்கள் இதை அவங்க ஃபேஸ் மட்டும் ஹைட் பண்ணணுமா இல்லை நெக்கு ஹெட்டை எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணணுமா அப்படின்றத வந்து நீங்கள் இங்கேயே அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். அவங்க எந்த இடத்துல மூவ் பண்ணாலும் சரி அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே ஹைட் ஆகி தான் இருக்குது. டீட்டெயில் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டிக்கரை கூட நம்ம அந்த மாதிரி செட் பண்ண முடியும். வாங்க செட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் அகெயின் ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் என்ன ஸ்டிக்கர் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வாவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவும் சேம் ப்ரொசீஜர், நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாவ்ன்றது வந்து ஒரே பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அகெயின் நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ட்ராக்கிங்ன்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சேம் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு ஸ்க்ரால் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ஸ்க்ரால் பண்ண ட்ராக்கிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நான் வந்து செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ட்ராக்கிங் கொடுத்து வீடியோவை ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெட்டுக்கு மேலே வரும். அவங்க எந்த இடத்துல மூவ் பண்ணாலும் அந்த ஸ்டிக்கர் அவங்க கூடவே சேர்ந்து மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். வாங்க இப்போ இதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் ஒருத்தருக்கு தான் அப்ளை பண்ண முடியும்னு கிடையாது. வீடியோவில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு தனித்தனியாக இந்த எஃபெக்டை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, இதில் நம்ம இன்னும் வந்து டூடில்ஸ் இன்சர்ட் பண்ண முடியும், நார்மல் டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ண முடியும். அதுவும் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த எஃபெக்ட்ஸை டெலீட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் போய்ட்டு இமோஜியை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ அதை அவங்க ஃபேஸ் கிட்ட கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எஃபெக்டை நான் வீடியோவோட ஃபஸ்ட் கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். அகெயின் நான் ட்ராக்கிங்குள்ளே போயிட்டு வீடியோவை ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். அவங்க ஃபேஸை மட்டும் ஹைட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணிவிட்டு இதை எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை பின்னாடி இருக்க பர்சனோட ஹெட்டுக்கு மேலே வேணும்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக்கிங்கில் போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இது அதோட ஹெட்டுக்கு வர மாதிரி பண்ணிவிட்டு வீடியோவை ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ரெண்டுத்தையும் சேர்த்து சைமல்டேனியஸாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இந்த ஆப்ஷனை வீடியோ ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் பர்டிகுலர் இடத்துல மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டூடில் ஆட் பண்ணலாம். டூடில்னு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதில் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த டூடில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க பர்சனோட ஹெட்டில் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் அதை வீடியோ எண்டு வரைக்கும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பர்சனோட ஹெட்டுக்கு மேலே வர மாதிரி பண்ணிவிட்டு வீடியோ ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை அலைன் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. இப்போ பாருங்கள்,
அண்ட் நான் இப்போது அகெயின் பின்னாடி இருக்கிறோட ஹெட்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட் வர மாதிரியும் அதில் நல்லா ஃபாண்ட்ஸ் அண்ட் கலர்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டில் உங்களோட டிசைர்டு டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கலர்ஸ் அண்ட் ஃபாண்ட்ஸை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஹெட்டில் இப்போ நான் ஹைன்ற அந்த டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த வீடியோ ஃபுல்லாகவும் ட்ராக் பண்ணிவிட்டு நான் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வீடியோவை ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த 2 எஃபெக்ட்ஸும் சேர்த்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வீடியோ பாருங்கள். எஃபெக்ட்ஸ் எப்படி அப்ளை ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் தேவைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.